Hi viewers, இன்னைக்கு இந்த 5 wire handle எப்படி போடுறதுங்கறத பார்க்கலாம். இந்த handle வந்து 3 roll 4 roll கூடைகளுக்கு சூட்டபிளா இருக்கும். நீங்க பிகினர்ஸா இருந்தீங்கன்னா முதல்ல 2 wire 3 wire handle பழகிக்கோங்க. அப்பதான் வந்து இந்த handle வந்து ஈஸியா போட முடியும். 2 wire 3 wire handle எப்படி போடுறதுங்கற லிங்க் இந்த வீடியோட எண்டிங்ல கொடுத்திருக்கேன். அதுல கிளிக் பண்ணி போய் பழகிக்கோங்க. அதுக்கு அப்புறம் இந்த 5 wire handle பழகுங்க. அப்பதான் உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். இது எப்படி போடுறதுங்கறத இப்ப பார்க்கலாம். எங்க வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம subscribe பண்ணி பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோக்களை நீங்க மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். அதுக்கு அப்புறம் எங்க சேனல் நேம நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா எங்க சேனலோட ஹோம் பேஜுக்குள்ள நீங்க போகலாம். அதுக்கு அப்புறம் வீடியோஸ்ங்கற டாபை கிளிக் பண்ணீங்கன்னா நாங்க போட்டுக்கிற வீடியோஸை ஆர்டரா நீங்க பார்க்க முடியும். பக்கத்துல இருக்க பிளேலிஸ்ட் டாபை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா எங்க வீடியோஸ் எல்லாம் கேட்டகரி வைஸா குரூப் பண்ணி வச்சிருக்கோம். அதுல உங்களுக்கு பிடிச்ச கேட்டகரியை செலக்ட் பண்ணி பார்க்கலாம். இப்போ இந்த கூடையில இத சென்டர் நாட். இந்த சென்டர் நாட்ல இருந்து ஒரு 5 நாட் தள்ளி கீழ ஒரு 4 லைன்ஸ் தள்ளி நம்ம மார்க் பண்ணிக்கணும். இப்போ ஒரு துண்டு வயர் எடுத்து இதுல நம்ம கோர்த்துடணும். இந்த மாதிரி கோர்த்து விட்டுறணும். அதே போல இந்த சைடும் 5 knots விட்டு 4 lines தள்ளி நம்ம ஒரு மார்க் பண்ணிக்கணும். இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கிட்டேன். உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக நான் 5 கலர்ஸ்ல வயர் எடுத்திருக்கேன். ஒவ்வொன்றும் 6 feet எடுத்திருக்கேன். நீங்க 2 கலர் யூஸ் பண்ணியே போடலாம். இது வந்து புரியணும் அப்படிங்கிறதுக்காக தான் 5 கலர்ஸ் எடுத்திருக்கேன். இந்த 5 கலர்ஸையும் இந்த மாதிரி வச்சிருக்கேன். இத வந்து நம்ம ஃபர்ஸ்ட் மார்க் பண்ண இடத்துல விட்டு எடுத்துறணும். உள்ள விட்டு வெளியே ஈக்குவலா எடுத்துறணும். இந்த வயரை எடுத்துறணும். எல்லா வயரையும் ஈக்குவலா சேர்த்து வச்சிரணும். இப்போ இந்த 5 வயரையும் நான் சொருகிட்டேன். எல்லாத்தையும் ஈக்குவலா சேர்த்து வச்சிருக்கேன். இப்போ இந்த ஃபர்ஸ்ட்ல இருக்கிறது பிங்க் கலர் வயர். இந்த பிங்க் கலர் வயரை இன்டு ஷேப்ல வச்சிரணும். அதுக்கு அப்புறம் கிரீன் கலர் வயர் இருக்கு. இந்த கிரீன் கலர் வயரை மேல் பக்கமா வச்சிடணும். அதுக்கப்புறம் இந்த சைடு இருக்க ரைட் சைடு இருக்கிற கிரீன் கலர் வயரை கீழ் பக்கமா வச்சு அதுக்கப்புறம் மேல் பக்கமா வைக்கணும். இதே மாதிரி மெத்தட் 2 wire handle பார்த்திருப்பீங்க. அதே மாதிரி தான் இது. நெக்ஸ்ட் லெஃப்ட் இருக்கிற ஆரஞ்சு கலர் வயர் எடுத்துக்கணும். ஆரஞ்சு கலர் வயரை இது வந்து லாக் ஆயிருக்குது இந்த இடத்துல. அதனால இதை கீழ் பக்கமா கொண்டு போகணும். கீழ் பக்கமா கொண்டு போய் மேலே வச்சிடணும். அதே மாதிரி இந்த பக்கம் இருக்க ரைட் சைடு இருக்கிற வயரை இப்போ இந்த வயர் வந்து லாக்கா இல்லை, ஓப்பனா இருக்கு. அதனால இதை மேல் பக்கம் வச்சு லாக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கீழே கொண்டு போய் அதுக்கப்புறம் மேலே கொண்டு போகணும். இதை மட்டும் கவனமா பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். நெக்ஸ்ட் கிரீம் கலர் வயரு. இப்போ இந்த இடத்துல இது வந்து லாக்கா இல்லை, ஓப்பனா இருக்கு. அதனால இந்த கிரீம் கலர் வயரை மேலே வச்சு கீழே கொண்டு போய் மறுபடியும் மேலே கொண்டு போகிறோம். அதே மாதிரி இந்த சைடில் இது லாக்காக இருக்கு. ஸோ கீழே வச்சுட்டு மேலே கொண்டு போய் கீழே போய் ஒயர் நீளமாக இருக்கிறதுனால இது சிக்கல் விழுந்துடும். அதை பிரிச்சுட்டே இருக்கணும். நெக்ஸ்ட் ப்ளூ கலர் வயரு. இப்போ இந்த இடத்துல லாக்கா இருக்கு. அதனால கீழ் பக்கமா வச்சு இதை மேலே வச்சுட்டு கீழே மேலே இந்த மாதிரி கொண்டு போயிடணும். இது லாக்கா இல்லை. ஸோ இது மேலே கொண்டு போய் கீழே மேலே கீழே மேலே. இப்போ எல்லா ஒயரையும் நான் அரேஞ்ச் பண்ணிட்டேன். இந்த 5 wire ஹேண்டிலுக்கு எல்லா ஒயரையும் நான் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். இனி இந்த இடத்துல நம்ம வந்து இந்த ஹேண்டில் வந்து இந்த கூடையோட நம்ம இணைக்கணும். வேற துண்டு ஒயர் எதுவும் ஜாயின் பண்ணாமல் இப்போ இந்த ஒயர்களை யூஸ் பண்ணியே நம்ம இணைக்க போகிறோம்.
இத வந்து இந்த ரெண்டு பக்கமும் இந்த பக்கம் 5 வயர்ஸ் இருக்கு, இந்த பக்கம் 5 வயர்ஸ் இருக்கு. இத ரெண்டையும் கரெக்ட்டா வச்சு பார்க்கணும். அப்ப இந்த இடத்துல கீழ இருக்கு இந்த உயரத்தை நம்ம சூஸ் பண்ணனும். இந்த வயரை மட்டும் எடுத்து நம்ம ஒரு நாட் குள்ள விட்டு வெளிய எடுக்கணும். இந்த நாட் குள்ள விட்டுட்டு இத வந்து ரெண்டையும் கையில பிடிச்சுக்கணும். விட்டுட்டோம்னா மிஸ் ஆயிடும். இன்னொரு நாட் ஹோல் வழியா வெளிய எடுக்கணும். இந்த மாதிரி வெளிய எடுத்துட்டோம்னா இந்த ஹேண்டில் வந்து இந்த கூடையோட ஜாயிண்ட் ஆயிடும். வெளிய எடுத்த பின்னாடி இந்த வயரை விட்டுறணும். விட்டுட்டு இது வழியா இந்த வயரை எடுக்கணும். ஹோல்குள்ள விட்டு எடுத்த வயரை இந்த ஒரு வயரை விட்டுட்டு இந்த பக்கமா எடுத்து நம்ம நார்மலா போடுற மாதிரியே மேல கீழ இந்த மாதிரி கோர்த்துடணும். இப்போ இந்த ஹேண்டில் வந்து கூடையோட ஜாயிண்ட் ஆயிடுச்சு. நீ நார்மலா நம்ம ஹேண்டில் போடலாம். நெக்ஸ்ட் கீழ இருக்குது இந்த பிங்க் கலர் வயர் தான். இந்த பிங்க் கலர் வயரை பின் பக்கமா கொண்டு போகணும். பின் பக்கமா கொண்டு போயிட்டு இந்த ஃபர்ஸ்ட் இருக்க வயரை மட்டும் விட்டுறணும். ஃபர்ஸ்ட் இருக்க வயரை விட்டுட்டு இந்த பிங்க் கலர் வயரை ரைட் சைடு லெஃப்ட் சைடு கொண்டு வந்துட்டு இந்த வயர் மேல கீழ இந்த மாதிரி போட்டு வரணும். வயரை மட்டும் பிடிச்சுக்கிறத நம்ம கரெக்டா பிடிச்சிருக்கணும். இல்லைன்னா வந்து நமக்கு மிஸ் ஆயிடும். இனி அடுத்து கீழே இருக்கிறது லெஃப்ட் சைடு வயரு, கிரீன் கலர் வயரு. இந்த கிரீன் கலர் வயரை பின் பக்கமா கொண்டு போகணும். பின் பக்கமா கொண்டு போயிட்டு இந்த ஃபர்ஸ்ட் இருக்க வயரை விட்டுறணும். கிரீன் கலர் வயரை விட்டுறணும். விட்டுட்டு இந்த ஆரஞ்சு கலர் மேல, அப்புறம் கிரீம் கீழே, ப்ளூ மேல, பிங்க் கீழே இந்த மாதிரி கோர்த்துட்டு வந்துடணும். இதை நல்லா போடவே நல்லா டைட் பண்ணிக்கணும். இல்லைன்னா லூஸ் ஆயிடும். நீ அடுத்து இந்த கிரீன் கலரை பின் பக்கமா கொண்டு போறோம். ஒரு வயரை விட்டுட்டு இந்த கிரீம் வயர் மேல வச்சுட்டு அதுக்கப்புறம் ப்ளூ கலர் கீழே கொண்டு போயிட்டு பிங்க் கலர் வயர் மேல, கிரீன் கீழே இந்த மாதிரி கொண்டு வந்துடணும். ஃபர்ஸ்ட் பார்க்கறப்ப உங்களுக்கு டிஃபிகல்ட்டா இருக்கும். நீங்க 2 வயர் 3 வயர்லாம் பழகிருந்தீங்கன்னா இது ரொம்ப ஈஸியா இருக்கும். இனி அடுத்து ஆரஞ்சு கலரை பின் பக்கமா கொண்டு போகணும். பின் பக்கமா கொண்டு போயிட்டு இந்த ஃபர்ஸ்ட் இருக்க ஆரஞ்சு கலரை விட்டுறணும். அதுக்கப்புறம் இதுக்கு மேல கீழே லெஃப்ட் சைடு எடுத்துடணும். ரைட் சைடு இருக்கிற வயரை லெஃப்ட் சைடு கொண்டு போகணும். லெஃப்ட் சைடு இருக்கிற வயரை ரைட் சைடு கொண்டு வரணும். இப்படி தான் போட்டு வரணும். ஆரஞ்சு கலர் வயரை லெஃப்ட் சைடு கொண்டு போயிட்டு ஃபர்ஸ்ட் இருக்கிற கிரீம் வயரை விட்டுறணும். விட்டுட்டு இந்த ப்ளூ கலர் வயர் மேலே வைக்கணும். அடுத்து பிங்க் கலர் வயரை கீழே வைக்கணும். அடுத்து கிரீன் கலர் வயர் மேலே, ஆரஞ்சு கலர் வயர் கீழே இந்த மாதிரி வைக்கணும். லெஃப்ட் சைடு இருக்கிற கிரீம் வயரை பின் பக்கமா கொண்டு போய் இந்த ஃபர்ஸ்ட் இருக்க கிரீம் வயரை விட்டுட்டு மேல கீழே ரைட்ல இருக்க கிரீம் வயரை பின் பக்கமா கொண்டு போகணும். கொண்டு போயிட்டு இந்த ஃபர்ஸ்ட்ல இருக்க வயரை விட்டுட்டு பின் பக்கமா கொண்டு போயிட்டு இதே
மாதிரி கோர்த்து விட்டுறணும். பின்பக்கமா கொண்டு போய் ஃபர்ஸ்ட் வயரை விட்டுட்டு மேலே கீழே இவ்வளவுதான் போடுறது. ரொம்ப ஈஸி. புதுசா பழகிறவங்களுக்கு கையில பிடிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கலாம். மறுபடி பழகிட்டா சரியாயிடும். இதுக்கு வந்து ஸ்டஃப் வயர் எதுவும் வைக்க தேவையில்லை. இந்த 5 வயர்லயே நம்ம வந்து திக்னஸான கூடைக்கு பொருத்தமான ஹேண்டில் நம்ம போட்டுடலாம். எந்த சைடு வயர் எடுக்கிறோங்கிறத கவனமா பார்த்துக்கணும். நம்ம ஒரு பக்கம் வந்து லெஃப்ட் சைடு எடுத்தோம்னா அடுத்த தடவை ரைட் சைடு தான் எடுக்கணும். இந்த மாதிரி மாற்றி மாற்றி தான் போடணும். அதை மட்டும் கவனமா பார்த்துட்டு போட்டு வரணும். நீங்கள் அப்படி மாற்றி போட்டாலும் உங்களுக்கு வந்து கரெக்டாக வராது. ஹேண்டில் மறுபடியும் பிரிச்சுட்டு தான் போட வேண்டியது இருக்கும். இதே மாதிரி இந்த வயர் எவ்வளவு லென்த் இருக்கோ அவ்வளவு லென்த் போட்டு வாங்க. நான் போட்டுட்டு காட்டுறேன். இப்போ இந்த ஹேண்ட்ல நான் இவ்வளவு தூரம் போட்டிருக்கேன். இதை வந்து உள்ள சொருகி விட்டுறலாம். நம்ம ஏற்கனவே மார்க் பண்ணியிருக்க இடத்துல இந்த ஹேண்ட்ல நம்ம ரெண்டா பிரிச்சு 2 சைடு 5 வயர்ஸை நம்ம சொருகி விட்டுறணும். இந்த வயரை நான் இந்த மாதிரி உள்ள சொருகிட்டேன். 2 வயரா சேர்த்து நம்ம நாட் போட்டுடலாம். நாட் போட்டு நம்ம நார்மலா சொருகிற மாதிரியே உள்ள சொருகி விட்டுறலாம். இப்போ இந்த ஹேண்டில் ரெடி ஆயிடுச்சு. இது நல்ல திக்னஸாக இருக்கும். 3 இல்லை 4 ரோல் கூடைகளுக்கு இது ரொம்ப சூட்டபிளாக இருக்கும்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.